ராமராமா, செவ்வாய்க்கிழமை மே மாதம் 26ஆம் தேதி, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, தசமி திதி, கார்த்தால 9 மணி 4 நிமிஷம் வரை, உத்தர பல்குனி நட்சத்திரம் கார்த்தால 7 மணி 53 நிமிடம் வரை, பின்பு ஹஸ்த நட்சத்திரம், வஜ்ர யோகா, கரஜ கரணம், குரு பயிற்சி. இன்னைக்கு வாக்கிய கணிதப்படி ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் கார்த்தால 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் கைவிடக்கூடாத உறவுகள் யார் யார்? அதாவது தன்னுடைய வாழ்க்கையில கைவிடக்கூடாததான உறவு அப்படின்னா, அது முதல் உறவு தான் கல்யாணம் பண்ணினதான பத்னி. தன்னையே நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவனுடைய குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு வந்ததான பத்னியை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட்டு விடக்கூடாது. சாஸ்திரம் எந்த சூழ்நிலையிலும் அவளை கைவிடணும்னு சொல்லலை, அவளை ரட்சிக்கணும். அதே மாதிரி வயசான அப்பா அம்மா, அவளை கைவிட்டு விடவே கூடாது. வயசாக உடம்புல சக்தி போயிடுத்து, தங்களுடைய காரியத்தை தங்களால் பார்த்துக்க முடியல, அந்த நிலையில அவள்னால எனக்கு என்ன உபயோகம்? அவள் நன்னா சம்பாதிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அவளுடைய தேவை இருந்தது. இல்லை உனக்கு உன் குழந்தைய பார்த்துக்கிறா, இல்லை உனக்கு ஏதாவது ஒத்தாசை பண்றா, வீட்டு காரியம் பண்றா, அப்படிங்கிற வரைக்கும் அவளுடைய தேவை இருந்தது. அவளை ரொம்ப உபயோகப்படுத்திட்டு பூஜ்யமாக வச்சுட்டு இருந்த உடம்புல சக்தி போயிடுத்து, ஒன்றும் பண்ண முடியல, அவளுக்கே ஒருத்தர் ஹெல்ப்புக்கு தேவையாக இருக்கு அப்படின்னா அவளை அலட்சியம் பண்ணக்கூடாது. அந்த நிலையில தான் அவளை ரொம்ப மிகவும் ஜாக்கிரதையாக நன்றாக பார்த்துக்கணும். வயசான அப்பா அம்மாவை விடவே கூடாது. சாத்வியான பத்னி, உன்னையே நம்பி வந்ததான பத்னி, சின்ன வயசு குழந்தைகள் அவளுக்கு சக்தி இல்லாம அவ அப்படியே இருந்துட்டு இருக்கிறத சின்ன வயசு குழந்தைய விட்டுவிடக்கூடாது. அவன் ஒரு வயசாகி அவனா சம்பாதிக்க ஆரம்பிச்சு அவனா இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சான்னா சரிப்பா, நீ சொந்த முயற்சியில இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லலாமே தவிர, இந்த உறவுக்களை அந்தந்த நிலையில அவளை விடவே கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம்.